வணக்கம். திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். அது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவது என்று கூறுகின்றார்கள். இங்கு ஒரு ஆணும் பெண்ணும் இணைகின்ற நிகழ்வு திருமண பந்தமாகும். கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவன் கணவன் என்றும், மனைக்கு தலைமை தாங்குபவள் மனைவி என்றும் காரண பெயர்களாக அமைந்துவிட உலகிலே புகழ்பெற்ற பல்வேறு கணவன் மனைவியரை நாம் அறிவோம். வள்ளுவர் தன்னுடைய மனைவி இறந்த போது அவள் உறங்கியதை தான் ஒருபோதும் கண்டதே கிடையாது என்றும், மரணத்தின் போதே தன் மனைவி வாசுகி உறங்கியதை கண்டதாகவும் வள்ளுவர் பாடுகின்றார். அடிசிற்கினியாளை ஆக்கம் செய்வாளை படி சொற்படி கடவாளை பின்துஞ்சி முன்னெழும் பேதையை விட்டு ஐயையோ என் தூங்கும் என் கண்ணிணை என்று பாடுகின்றார். நாங்கள் இன்று உலகத்திலே தலை சிறந்த மனைவி ஒருவரை பற்றி பார்க்கப் போகின்றோம். மூலதனம் என்ற உலக பிரசித்தி பெற்ற நூலை தந்த கார்ல் மார்க்ஸை நாங்கள் அனைவரும் நன்கு அறிவோம். இந்த உலகிலே பாட்டாளி வர்க்கத்திற்காக குரல் கொடுக்கின்றார். பணக்காரர் எப்போதும் மேலும் மேலும் பணக்காரர் ஆகிக்கொண்டே இருக்க, ஏழைகள் மீண்டும் மீண்டும் ஏழைகள் ஆகிக்கொண்டே இருக்கின்றார்கள். தன்னுடைய புதிய சித்தாந்தத்தை உலகிற்கு அறியச் செய்தவர் கார்ல் மார்க்ஸ். இவரின் பின்புலத்திலே இவருக்கு கடைசி வரை உறுதுணையாக இருந்தவர் இவருடைய மனைவி ஜென்னி வான் வெஸ்ட்பாலன். 1814 ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் திகதி ஜேர்மன் பிரஷ்ய அரச குடும்பத்தோடு மிகவும் நெருங்கிய உறவு கொண்ட குடும்பத்தில் பிறந்தார் ஜென்னி. குடும்ப அந்தஸ்தில் பார்க்கும் போது கார்ல் மார்க்ஸுக்கும் இவருக்கும் பாரிய ஏற்றத்தாழ்வு காரணமாக இவர்களின் திருமணம் ஆரம்பத்தில் பல எதிர்ப்பை சம்பாதித்தது. ஒருவாறாக திருமணம் இனிதே நிறைவேறியது. கார்ல் மார்க்ஸின் கொள்கைகளும் கருத்துக்களும் காரணமாக இவர் பல்வேறு நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட்டார். அவ்வாறு பிரான்சினுடைய பாரிஸ், பிரசியஸ், லண்டன் போன்ற நாடுகளுக்கு இவர் நாடு கடத்தப்படும் போது கூடவே ஜென்னியும் பயணம் செய்தார். அவர் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களையும் தானும் அனுபவித்தார். தன்னுடைய 7 குழந்தைகளோடு கணவனை பிரிந்து பணமும் இன்றி பசியோடு நீண்ட காலம் வாடினர். உயர்ந்த அந்தஸ்துள்ள குடும்பத்தில் பிறந்திருந்தும் ஜென்னி அந்த கஷ்டங்களை பொறுத்து கொண்டார். ஜென்னி நன்கு கற்றவர். ஜேர்மன் இலக்கியங்களையும் ஷேக்ஸ்பியருடைய நாடக இலக்கியங்களையும் நன்கு கற்று தெளிந்தார். தன்னுடைய கணவனுடைய கொள்கைகளை பரப்புவதற்கு வேண்டிய தொழிலாளர் வர்க்கத்திற்கான சித்தாந்தத்துக்கு வேண்டிய குறிப்புகளை தன் கைகளாலே எழுதி கணவனுக்கு கொடுப்பார். அவருக்கு வேண்டிய கடிதங்களை தட்டச்சு செய்தும் கொடுப்பார். மூலதனம் என்ற நூலை கணவன் கூறுகின்ற போது அதனுடைய கையெழுத்து பிரதியை முழுமையாக ஜென்னியே எழுதி முடித்தார். அடிக்கடி நாடு கடத்தப்படுதல், கணவனுக்கு நிரந்தர வேலையின்மை, குடும்ப வறுமை, பட்டினி போன்ற பல்வேறு காரணங்களால் ஜென்னி தன்னுடைய 3 குழந்தைகளின் உயிரையும் இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. 3 பிள்ளைகளும் இறந்த நிலையிலும் தன்னுடைய கணவனின் கொள்கைக்காக கடைசி வரை அயராது உழைத்தாள் ஜென்னி. தன் 3 குழந்தைகளின் இறப்புக்கும் தானே காரணம் என்று மன அழுத்தத்திற்கு உள்ளான கார்ல் மார்க்ஸ் 1 வருட காலம் எந்த செயற்பாட்டிலும் ஈடுபடாது மௌனித்திருந்தார். அந்த நேரத்திலும் ஜென்னி அவரை உற்சாகப்படுத்தி தன்னுடைய கொள்கையை தொடர்வதற்கு இறுதி வரை காரணமாக இருந்தார். ஒரு தாயாக இருந்து தன்னுடைய குழந்தைகளை இழந்த நிலையிலும் தன் கணவனின் கொள்கைக்காக இறுதி வரை இருந்த ஜென்னி தன்னுடைய உடலினையும் கவனிக்காது விட்டாள். பசியால் வாடினால். வாடகை பணத்தை கணவன் சரிவர கொடுக்காத காரணத்தால் அடிக்கடி வீடு மாற வேண்டிய நிலையும் ஏற்பட்டது. இறுதியில் தன்னைத்தான் கவனிக்காது புற்றுநோய்க்கு உள்ளாகி மரணமானாள்.
உலகில் தலை சிறந்த மனைவியரில் ஒருவராக ஜென்னி போற்றப்படுகின்றார். பல தடவை கார்ல் மார்க்ஸ் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்: ஜென்னி இல்லாத என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று குறிப்பிடுகின்றார். ஜென்னி இறந்த ஒரு வருடத்துக்குள்ளாகவே கார்ல் மார்க்ஸும் அவளுடைய பிரிவை தாங்க முடியாது இறந்து விடுகின்றார். உலகின் தலை சிறந்த சிந்தனையாளனாக போற்றப்பட்ட கார்ல் மார்க்ஸினுடைய அத்தனை வெற்றிக்கு பின்னாலும் உறுதுணையாக இருந்தவள் உலகின் தலை சிறந்த மனைவியாக உலகம் கொண்டாடுகின்ற ஜென்னி அவர்கள். நன்றி, வணக்கம்.